ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேற்று சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் இன்றைக்கி பல விவாதங்களாக மாறி பல கேள்விகளை பார்த்தோன்னா அரசியல் விமர்சகர்கள் தாவேகா தரப்பினர் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி அவர் பேசின சில விஷயங்கள் முன்னுக்கு பின் அப்படின்னு முரண்பாடு இருக்குது. அவர் பேசின விஷயங்களே சில முரண்பாடுகள் இருக்குது அப்படின்றத நம்மளோட முதல் கேள்வியாக இருக்குது. என்ன அப்படின்னா, கரூர் விபத்து நடந்த ஒரு 2 நாள் கழிச்சு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார்ல, அந்த வீடியோவில் இந்த விபத்து இது ஒரு விபத்து, எந்த ஒரு தலைவனும் பார்த்தோன்னா தன்னோட தொண்டர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க, இது ஒரு விபத்து, இதை அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். சரி, ஓகே அப்படின்னு ஒரு தலைமை பண்போடு நடந்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இந்த திமுக உடன்பிறப்புகள் எல்லாமே பார்த்தோன்னா அவர் புகழ்ந்து ஆஹா ஓஹோன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று சட்டசபையில் அவர் பேசுனது அந்த மாதிரி கிடையாது. அவருக்கு ஃபுல்லாக பார்த்தோன்னா அவர் என்ன பேசணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒரு வழக்கம் போல தான் பார்த்தோன்னா ஒரு ஷீட்டில் எழுதிட்டு வந்திருந்தார். அதை அவர் வாசிச்சுட்டே இருந்தார். என்ன புதுசாக வாசிக்க போகிறாரு, ஏதாவது பார்த்தோன்னா சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஏதாவது பார்த்தோன்னா முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ண போகிறாங்களா, இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாத ஏதாவது விஷயங்களை பார்த்தோன்னா சொல்ல போகிறாங்களா, இல்லை அரசு தரப்பில் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்க சைடு எதுவும் சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தா அப்போல்லாம் எதுவுமே இல்லை. இந்த திமுக பார்த்தோன்னா கட்டமைச்சிருக்கிற அந்த ஐடி விங்கு ப்ளஸ் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சில நபர்கள் எல்லாம் இருப்பாங்கள்ல, இவங்கெல்லாம் எதை டிஃபெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயத்தை எடுத்து அப்படியே பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு சட்டசபையில். விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது இந்த 2 எண்ணங்கள் கிடையாதுன்னு சொல்கிறதுனால தான் பார்த்தோன்னா இந்த இடத்த கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறமா விஜய்க்கு அந்த டைமிங் கொடுத்தது. அதுக்கப்புறமா விஜய் அவர்களுக்கு அந்த கூட்டத்துக்கு பார்த்தோன்னா பாதுகாப்பு கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே போலீஸை வச்சுருந்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி 500 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காவல்துறையினர் சைடு ஒரு நியூஸ் சொன்னாங்க. இப்போ இவர் பார்த்தோன்னா 600க்கும் மேற்பட்ட போலீஸ் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இதில் ஒரு முரண்பாடு. 600 பேருக்கு மேலே அங்கே இருந்தாங்களாமா. அதுக்கப்புறம் தாவேகா தலைவர் தாமதமாக 7 மணி நேரம் தாமதமாக வந்தார், அதுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமே, அதுதான் பார்த்தோன்னா முதல் தவறு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி யூடியூப்பில் திமுக நபர்கள் என்னெல்லாம் பேசுவாங்களோ, அந்த நாம் தமிழர் நபர்கள் என்னென்ன பேசுவாங்களோ உட்காந்துட்டு அதையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு தொகுப்பாக எடுத்துகிட்டு இங்கே சட்டசபையில் பேசிகிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். புதுசாக எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவரோட நோக்கமும் அதை படிக்கும் போதே தெரியுது, இதுக்கு முதல் குற்றவாளி விஜய் தான், அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகள் லெவலுக்கு ஒரு முதலமைச்சர் இறங்கி பேசுகிறார் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஒரு விஷயம் கூட பார்த்தோன்னா அரசு தரப்பில் சைடு தவறு இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் பேசவே இல்லை அப்படின்றது ஏன் அப்படின்னு தான் நம்ம கேட்குறது. திமுக ஒப்பிகளும் பார்த்தோன்னா யாருமே அரசை பற்றி பேசவே இல்லை. இவரும் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாரு. எல்லாருமே பார்த்தோன்னா ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணி தளபதி தான் கார்னர் பண்ணி பார்த்தோன்னா அவர் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிட்டாரு நேற்று. சரி, ஓகே, இதில் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நம்மளுக்கு சில முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அது என்ன அப்படின்னா, இது ஒரு விபத்து, இதில் அரசியலாக்காதீங்க, எந்த ஒரு தொண்டனுமே எந்த ஒரு தலைவனுமே தன்னோட தொண்டர்கள் சாகணும்னு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தான் பேசினார். இப்போது இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமே விஜய் தான், விஜயனால தான் இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அப்போ விபத்து அப்படின்னு சொன்னவர் பார்த்தோன்னா இப்போயே எப்படி பேசுகிறாரு அப்படின்றது, அதாவது விஜய் அந்த தொண்டர்களை பார்க்க வந்ததுனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு கூட திமுக ஒப்பிகள் இதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க. அடுத்த முரண்பாடு என்ன அப்படின்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுல்ல ஹாஸ்பிட்டலில், ஓவர் நைட்டில் பார்த்தோன்னா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விடிய காலையில் எல்லாம் பாடியெல்லாம் ஒப்படைச்சிட்டாங்கன்றதை பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அதில் தான் மிகப்பெரிய சந்தேகம். ஸோ அந்த பாடிஸ் எல்லாம் ஒரே நாளில் இவங்க பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அங்கே உடல்களை வைக்கிறதுக்கு போதுமான இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட வசதி அப்படிங்கிறது அங்கே இல்லை, அதனால தான் நாங்கள் போஸ்ட்மார்ட்டத்தை உடனே முடிச்சு பார்த்தோன்னா வெளியே கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவங்க முன் வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, உறவினர்கள் பாடி எங்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு பார்த்தோன்னா ரொம்பவுமே கேள்வி கேட்டுருந்தாங்க, எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் பார்த்தோன்னா நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை பார்த்தோன்னா ஒரு நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா, எங்களுக்கு இப்போவே பாடி வேணும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா கொடுக்கவே மாட்டாங்க. அது நடக்கவே நடக்காது. அவங்களோட எந்த டைமிங் அவங்க வச்சுருக்காங்களோ அந்த டைமிங்களுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கொடுப்பாங்க. உடனே கொடுங்கனால கொடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தோன்னா ஒரு டிஸ்சார்ஜ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பேஷண்ட்டாக நம்ம அட்மிட் ஆகிட்டு அதை டிஸ்சார்ஜ் பண்ணுறக்கே பார்த்தோன்னா சில ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் முடிச்சா தான் நீங்கள் வெளியே போக முடியும் அப்படின்ற லெவலுக்கு பார்த்தோன்னா உட்கார வச்சுருவாங்க. அதுக்கு ஒரு இன்னைக்கு காலையில் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தோன்னா காலையில் நடக்காது, எப்படியும் சாயந்தரம் ஆயிரும். அந்த லெவலில் வெயிட் பண்ணி வைப்பாங்க. ஒரு பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கே இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும்போது உறவினர்கள் கேட்குறாங்க அப்படின்றக்காக பார்த்தோன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்றதே மிகப்பெரிய சந்தேகத்தை அப்போ எழுப்புச்சு. அப்போ அப்படி சொன்னாங்கன்னா அதிலே நிற்கிறாங்களா, அதே விஷயத்தை பார்த்தோன்னா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தா கூட ஓகே. ஆனால் அவர் அப்படி சொல்லாமல் அங்கே உடல்கள் வைக்கிறதுக்கு போதுமான இட வசதி இல்லை, அதனால தான் கொடுத்துட்டோம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்போ இதில் ரெண்டுலேயும் பார்த்தோன்னா எது உண்மை? இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே பார்த்தோன்னா இந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் தான் பார்த்தோன்னா முதல்ல விசாரிக்கணும் அப்படின்றது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். சரி, அடுத்த முரண் எதில் அப்படின்னா,
விஜய் அவர்கள் பார்த்தோம்னா தாமதமாக வந்ததா 7 மணி நேரம் தாமதமாக வந்ததுக்கு தான் இது காரணம் அப்படின்னு இவரே தான் பார்த்தோன்னா விஜய் அவர்களையும் காரணம் பண்ணுறாரு. இவர் மற்ற எல்லாரும் மாதிரியுமே இவரே தான் காரணம் பண்ணுறாரு. அதுக்கு நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பதில் தான், விஜய் தாமதமாக 7 மணி நேரம் தாமதமாக வந்த ஒரு மனுஷனை பார்த்தோன்னா எதுக்கு பேசுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணி கைது பண்ணியிருக்கலாமே, இல்லை அப்படின்னா பிரச்சாரம் கிடையாது தடை பண்ணியிருக்கலாமே. இந்த கொடுக்கப்பட்ட இத்தனை விதிமுறைகளில் ஏதோ ஒரு விதிமுறையை மீறினா கூட இதை தடை பண்ணுறதுக்கு ரத்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு காவல்துறை தான் பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க. 7 மணி நேரம் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் லேட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இந்த இடத்துல வைக்கப்பட்டுட்டு வருது. அப்படி இருக்கும்போது காவல்துறை அதுக்கு முதலே ஸ்டெப் எடுத்து அந்த பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்தி இருக்கணும். விஜய் அவர்கள் வர வேணாம்னு சொல்லி தடுத்து இருக்கணும்ல. விஜய் அவர்கள் வர வேணாம்னு சொன்னான்னா அவர் திரும்பி போயிருக்கு தான் போகிறார், ஒன்றும் மாற்றமில்லை. சரி காவல்துறையே சும்மா இருக்காங்க, நம்ம போனாலும் பார்த்தோன்னா பாதுகாப்பு கொடுக்க தான் போகிறாங்க, நம்ம போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு தளபதி வழக்கம் போல் கிளம்பிட்டார். அப்போவே தளபதி அங்கே நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. இது அரசு பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட முதல்வர்கள் வாயிலிருந்து பேசவே இல்லைன்றதை ஏன்றது நம்மளுக்கு தெரியல. 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வந்தார் அப்படின்னு விஜய் மேலே குற்றம் சாட்டுற இவங்க அந்த 7 மணி நேரம் அவர் தாமதமாக வந்தது தெரிஞ்சும் எப்படி உள்ளே அலோவ் பண்ணீங்க அப்படின்னு அரசு தரப்பை பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை கேட்டிருந்தார் அப்படின்னா பரவாயில்ல, எல்லோருக்குமான முதல்வர் அப்படின்னு நம்மளும் பார்த்தோன்னா கைதட்டி பாராட்டியிருக்கலாம். ஆனால் அந்த கேள்வி கூட பார்த்தோன்னா இவர் எழுப்பில் கேட்கவும் இல்லை. யூடியூப்பில் திமுக நபர்கள் பேசக்கூடிய சில விஷயங்களை அப்படியே பார்த்தோன்னா கேதர் பண்ணிட்டு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கும் பார்த்தோன்னா இவங்க மேலே சந்தேகம் வருதா இல்லையா. மறுபடியும் தாமதமாக வந்த ஒரு நபரை பார்த்தோன்னா தடுத்து நிறுத்தவும் இல்லை. சரி தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னாலும் 10,000 பேர் தான் சொன்னாங்க. ஆனால் 10,000 பேர்த்துக்கு மேலே அதிகமாக அந்த இடத்துல கூட்டிட்டாங்க. 27,000 பேர் கூடினாங்க அப்படிங்கிறத காவல்துறை தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கூடும்போது 27,000 பேர் வந்துட்டாங்க, நம்ம அனுமதி கொடுத்ததையும் தாண்டி அதிக லெவலில் தொண்டர்கள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா கலைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல. உடனே பார்த்தோன்னா அந்த கூட்டத்தை கலைச்சிருக்கலாம்ல. சரி கலைக்க தான் வேணாம், மறுபடியும் உள்ளே உள்ளே வந்திருப்பாங்களே, தளபதி பார்க்குறதுக்காக உள்ளே வந்துட்டே இருந்திருப்பாங்களே, அவங்களையாவது தடுத்து நிறுத்தியிருக்கலாம்ல. இவ்வளோ பேர் தான் அந்த இடத்துல அலோவ் பண்ண முடியும், இதுக்கு மேலே போனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்ற ஒரு அக்கறையில் பார்த்தோன்னா வந்த சில பேரை திருப்பி அனுப்பியிருக்கலாம்ல, தடுத்துருக்கலாம்ல. உள்ளே இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, இதுக்கு மேலே உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்துருக்கலாம். சொல்லியிருந்தால் கூட அவங்க திரும்பி போயிருப்பாங்க. அது 600 காவலர்களுக்கு மேலே அங்கே இருந்தாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தானே சொன்னார். அந்த 600 காவலர்களுமே அந்த இடத்த ரவுண்டு சுற்றி போட்டு பார்த்தோன்னா அங்கங்கே வந்த எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணி கிளம்புங்கன்னு சொல்லி போக சொல்லியிருக்கலாம்ல. அப்போ தடுத்துருக்கலாம்ல. அதை பண்ணாமல் விட்டதும் தப்பு தானே. அப்போ அதை பற்றியும் கூட பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த இடத்துல பேசலை. எல்லாமே பார்த்தோன்னா விஜய் தரப்பு சைடு தான் தவறு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. புஷி அனந்த் அவர்கள் 12 மணிக்கே வந்துடுவார் விஜய் அப்படின்னு போட்டதுனால தான் அத்தனை கூட்டம் கூடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நடக்கிற கூட்டங்களுக்கு எல்லாமே பார்த்தோன்னா அவங்க தளபதி இத்தனை மணிக்கு கரெக்டான டைமுக்கு இத்தனை மணிக்கு தான் வருவார்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே தொண்டர்கள் கூடின கூட்டத்தையும் நம்ம பார்த்தோம். புஷி ஆனந்தை யாருக்கும் பார்த்தோன்னா பெரிய அளவில் மக்களுக்கெல்லாம் தெரியாது. முக்கியமாக பார்த்தோன்னா கட்சி தொண்டர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு, நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் பெரிய அளவில் தெரியும். சில மக்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க விஜய் வர்றாங்க அப்படி பார்க்குறதுக்காக நின்றுருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்கள் போட்டதுக்காக தான் அத்தனை கூட்டம் வந்துச்சுன்றதெல்லாம் பார்த்தோன்னா கிடையாது. அவரை மீன் பண்ணியே பார்த்தோன்னா சில விஷயங்களை பேசி இதுலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. விஜய் பார்க்குறக்காக வந்த கூட்டம். புஷி ஆனந்த் ட்வீட் போட்டார், இத்தனை மணிக்கு போடுறாரு, அதை பார்த்துட்டு படிச்சுட்டெல்லாம் பார்த்தோன்னா யாரும் நிற்கல. விஜய் இன்றைக்கி கரூர் வர்றாருன்னா இன்றைக்கி போய் நின்று ஆகணும் காலையிலே அப்படின்னு கிளம்பி வந்த கூட்டம் தான் அங்கே நிறைய பேர் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோன்னா அவங்க தடுத்து நிறுத்தறதுக்கு ரத்து பண்ணுறதுக்கு உரிமைன்றது முக்கியமாக அவங்கக்கிட்ட தான் அதிக லெவலில் இருக்குது, நம்மள எல்லாத்தையும் தாண்டி. அவங்க ஃபஸ்ட்டு இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா ஏன் பேசவே இல்லை, ஒரு முதலமைச்சரே அதை பற்றி ஏன் பேசாமல் இருக்கார் அப்படின்றத இப்போ சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி விஜய் தாமதமாக வந்தாலும் ஓகே, அந்த தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா வர வழியில் தொண்டர்களை பார்த்துட்டு தளபதி பார்த்தோன்னா ஃபேன்ஸ் அப்படியே அந்த கேரவனை சுற்றி வர்றது, விஜய் அந்த கேரவனுக்கு பின்னாடி வர்றது, அவரை வரவேற்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்போ போலீஸும் பாதுகாப்பு பக்கத்தில் தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இதனால தான் தாமதமாச்சு. சரி இதன் மூலமாக ரோட் ஷோலாம் காட்டக்கூடாது தளபதி அப்படின்னு சொன்னால் அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா அந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தார். எந்த ஊர் அப்படின்றது எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியல. அங்கே அவர் போகும்போது ரோட்டில் பார்த்தோன்னா மக்கள் அவரை வரவேற்கிறாங்க, மலர் தூவுறாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டேஜில் பேசுகிறாரு, மக்களோட வெள்ளத்தில் நனைஞ்சு வந்தேன், மக்கள் பார்த்தோன்னா அந்தளவுக்கு வரவேற்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் லேட்டு அப்படின்னு. அப்போ உங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா வரவேற்பு கொடுத்தா அது லேட் ஆகலாம். ஆனால் விஜயாவுக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்து அது மூலமாக லேட்டாக வந்தார் அப்படின்னா அவர் தாமதமாக வந்தார். அப்புறம் எப்படி அத்தனை கூட்ட நெரிசல் பார்த்தோன்னா கேரவன் முன்னாடி அத்தனை தொண்டர்கள் போயிட்டு இருக்காங்க. விஜய் உடனே சீக்கிரமாக போகணும் அப்படின்றக்காக அவங்க மேலே வண்டி ஏற்றிட்டு வர முடியும்? அந்த தொண்டர்கள் மத்தியில் வண்டி ஏற்றிட்டு வர முடியும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும். இது அவரும் அனுபவிச்சிருக்காருல, ஸ்டாலின் அவர்களும் அனுபவிச்சு தான் அந்த இடத்துல பேசினார். அதே தான் விஜய்க்கும் நடந்திருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியாதா? இதுதான் தாமதத்துக்கு காரணம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாதா?
அப்படி இருக்கிறப்ப இவங்களே பார்த்தோன்னா ஏன் வந்து இதை அதாவது இந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்றத காலங்காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கிற இவங்களுக்கே அது புரியல அப்படின்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க சொல்கிறத நம்பத்தான் செய்வாங்க. இப்போ இவங்க அந்த மாதிரி போய்க்கல, அந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் விஜய் மட்டும் வந்தால் தாமதம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவர் வந்தது தான் காரணம், அவர் லேட்டாக வந்ததுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் போயிட்டுருக்கு இவங்களோட விவாதமாக. இப்போ தாவேகா சைடும் தவறுகள் இருக்கான்னா ஒரு சில தவறுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மெயின் தவறு யார் அப்படின்னா அரசு மேலே தான் இருக்குது அப்படின்னு தான் குற்றச்சாட்டு தாவேகா வச்சு இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. உச்சநீதிமன்றமே சிபிஐ விசாரணைக்கு கொடுத்து இதில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னு சம்மந்தப்படுத்தி பேசி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தீர்ப்புலையும் கூட பார்த்தோன்னா இவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரல, விஜய் மேலே மட்டும்தான் சந்தேகம் வருது. விஜய் தான் காரணம் அப்படின்னு இன்னுமே பார்த்தோன்னா அவரே காரணம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் தளபதி அப்படியே அடக்கிறது மட்டும்தானே தவிர பொதுமக்கள் மேலே அக்கறையெல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, இப்போ அவ்வளோ க்ரௌடு வந்து அந்த இடம் பிடிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டே பார்த்தோன்னா இந்த இடத்த ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலே பிரச்சனையே கிடையாது. 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்றது பார்த்தோன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே கரெக்டாக சொல்ல முடியாது. 10,001க்கு மேலே வந்தால் ரத்து பண்ணிடுவோம், 10,000ல் ஒரு ஆள் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது அப்படின்னு மாதிரியே பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்துட்டே தான் இருப்பாங்க, அதுக்கும் கம்மியாகவும் வருவாங்க. சொன்ன நபர்களே தான் வருவாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அனுமதி கொடுத்தவங்களுக்கு தெரியாது, வாங்கினவங்களுக்கு தெரியாது. ஆனால் வர வர எவ்வளோ க்ரௌடு வருது அப்படின்றது உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து காவல்துறை இன்னும் வந்து பாதுகாப்புன்றது பலப்படுத்தியிருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படிங்கிறதா தாவேக்காவோட வாதமாக இருக்குது. ஆனால் இதை வந்து யாருமே பேசுகிறதே இல்லை, திமுக நபர்களும் பேசுகிறது இல்லை. புதுசாக அந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க இவங்க வேறு, இவங்களும் பார்த்தோன்னா திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு அரசு மேலே குற்றமே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசே பார்த்தோன்னா இதில் தோத்துருச்சு அப்படின்றத பல பேர் வைக்கிற குற்றச்சாட்டு அரசியல் விமர்சகர்கள் முதற்கொண்டு. ஆனால் அது எதுவுமே பேசாமல் முதல்வர் அவர்களை முதற்கொண்டு இப்போ விஜய் மட்டும்தான் கார்னர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா தளபதி சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து அவ்வளோ பயமா அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. அது முதல்வர் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா புதுசாக பேசினாரா, ஏதாவது பார்த்தோன்னா புதுசாக அவர் சிந்தனைக்கு ஏதோ ஒன்று தோணி ஏதோ ஒன்று பேசினாரான்னு இல்லை. பல நாளாக பார்த்தோன்னா இந்த ஒரு மாதமாக கிட்டத்தட்ட 20 நாட்கள் பக்கமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சோசியல் மீடியாஸில் என்ன பேசுகிறாங்களோ அதையே தான் இவரும் பேசியிருக்காரே தவிர புதுசாக ஒன்றுமே சொல்லலை. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு இவர் தான் சொன்னார். இப்போ பார்த்தோன்னா சட்டசபை வரைக்கும் கொண்டு போய் இவங்க தான் அதை அரசியலாக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விவாதமாக மாற்றி இப்போ தளபதி தான் முழுக்க ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. அவங்க நினச்சபடி அது போயிடுச்சு. ஆனால் இப்போ முதல்வர் பேசுனதுக்கு அப்புறமா தான் இன்னுமே இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் ஏற்பட்டு இந்த விஷயம் திமுகவுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கு. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ அரசு தரப்பினர் பற்றிலும் ஒரு கேள்வி இவங்க எழுப்பியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தால் கூட திமுக நியாயமாக இருந்திருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு கேள்வியுமே எழுப்பாமல் முழுக்க தாவேகா தான் காரணம் அப்படின்னு பேசும்போது இங்கே பொதுமக்களுக்கே பார்த்தோன்னா சந்தேகம் வருது. ஏன் பாதிக்கப்பட்ட மக்களே அப்படி தானே சொல்கிறாங்க, விஜய் மேலே அந்த தப்பும் கிடையாது, பாதுகாப்பு சரியில்லை அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ 600 காவலர்கள் இருந்தாங்க அப்படின்னு இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி 500 காவலர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. இப்போ 600 காவலர்கள் இருந்தாங்க அப்படின்னா தளபதி அந்த கேரவன் மேலே எழுதி நின்று பேசும்போது இங்கே போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருக்கா இல்லையா, அவங்களோட கைகள் கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு அவர் எதுக்கு கேட்கணும்? அங்கே காவலர்களே இல்லை, அதனால தான் பார்த்தோன்னா அவர் பேசியிருக்காரு. 600 காவலர்கள் அப்படின்னா அவர் மேலே நின்றுருக்கும்போது அத்தனை காக்கிச்சட்டா அவர் கண்ணுக்கு தெரியாதா? இருந்தது தானே தெரியிருக்கு. இல்லை அப்படின்றதுனால அவர் பார்த்தோன்னா அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு போனார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பல சந்தேகங்கள் வந்ததா. இப்போ தாவேகா உச்சநீதிமன்றம் போயிருக்கு. அவங்களும் பார்த்தோன்னா சிபிஐ விசாரணை அமைச்சிருக்காங்க சிறப்பு புலனாய்வு குழு மூலமாக. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்படுது. அது பார்த்தோன்னா கரூர் ஜிஹெச்லேருந்து ஆரம்பித்தாங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.